கடைசியாக இன்று போன வாரம் ஒரு 50,000 தங்க காசுகள் 1 கிராம் காசுகள் என 10 கடைகளுக்கு ஒரு கடைக்கு 1 கிலோன்னு சொல்லிட்டு சென்னையில் 3 கடை, கோயம்புத்தூரில் 2 கடை, திருச்சியில் 2 கடை, கொச்சினில் 1-2, ஹைதராபாத்லன்னு சொல்லி 50,000 காசுகள் 2 பேர் கொண்ட ஓட்டு இருந்தால் ஒரு வீட்டுக்கு 1 கிராம் காசு என்பதாக கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 40,000 காசு வந்துட்டு. அவருடைய சிமெண்ட் கோல்ட் லோனில் பார்த்தா ₹200 கட்டுக்கட்டாக 13.5 கோடி பக்கத்துலேயே பூத் ஸ்லிப்பு 2000 கவர், அதை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த முறை அது மாதிரி ஏதாவது கிடச்சி பண்ணினாங்கன்னா கோவை தெற்கு அவருடைய புகழை சொல்லணும்னு சொன்னால் 2022 ஒரு 4 பெரிய ரோடுகள் போடப்பட்டதாக 4 கோடி ரூபா எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்தெல்லாம் வீடியோ எடுத்து அங்கே ரோடே போடாத ரோட்டுக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கள உங்களுக்கு சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 25லேருந்து 30 ஸ்வீட் பாக்ஸுகள் கோடிங்கிறத அவங்க யூஸ் பண்ணுற கோட்வேர்ட். ஸோ இது ஒரு தொகுதியிலையும் அனுப்பி அதையும் 10 பேர் வீட்டில் 15 பேர் 2 ஸ்வீட் பாக்ஸ் என 15 பேர் வீட்டில் பிரித்து வச்சுருக்காங்க. இதை தாண்டி இது கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதியை சின்னு பிரித்து வச்சுருக்காங்க. சிக்கு 30 சி தலைமையிலிருந்து வருது, 20 ஸ்வீட் பாக்ஸுகள் வேட்பாளர் இறக்கணும். ஸோ 50 சி ஒரு தொகுதிக்கு அப்படின்னு அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. தொகுதி செலவுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கறது, 3வது மக்களுக்கு கொடுக்கறது. பி தொகுதின்னு சொன்னால் 100 சி போட்டி இன்னும் கடுமையாக இருக்கிறது. வெரி ஹெவி போட்டின்னா அது எவ்வளோ வேணால் லிமிட்டே இல்லாமல் 200 தாண்டி கூட போகலாம். வில்லிவாக்கம் போன்ற தொகுதிகள் அந்த லெவலில் வந்துடும். ஸோ இப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விவிஐபி தொகுதி. ஏன்னா ஒரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்பார். அவர் அதாவது எப்படி இப்போ கொங்கு பெல்ட்டில் சாலை அமைக்கலாமே ரோடு போட்டதாக பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக கரூர் கோட்ட பொறியாளர் சத்யபாமா உட்பட 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே சங்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கப்புறம் 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிவிஎஸ்சி கேஸ் போட்டு மாட்டியிருந்தால் இடி உள்ளே வந்துடும்னு போடாமலேயே அப்படி அமுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இடி உள்ளே ரெய்டு பண்ணதுக்கு இந்த 2 நாட்களில் கரூருடைய அந்த தவைக்கா மீட்டிங்குடைய ஸ்டாம்பீடை பற்றிய சிபிஐ அறிக்கை இன்னும் 2 நாட்களில் வரும்னு சொல்லி வருது. ஸோ இதில் இவருக்கு சதி பின்பாடு இருந்தால் இங்கே ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கோயம்புத்தூர் போகலான்னு பார்க்குறாரு. ஸோ இதை திமுககாரங்க என்ன சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் அவர் போய் அந்த பெல்ட் அப்படியே வளர்ப்பார். இங்கே 4 தான் இந்த மாவட்டத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் 10 கொங்கு பெல்ட். அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி கோவை தெற்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதி மாற்றம் அடைஞ்சிருக்காரு. முன்னாடி கரூர் தொகுதியில் இருந்தாங்க, இப்போ கோவை தொகுதியில் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய நண்பர்களுடைய அலுவலகங்களில் ஐடி ரைடு பண்ணியிருக்காங்க. அவருடைய வீட்லேயுமே நடந்ததாக சொல்லப்படுது. பட் அது உறுதிப்படுத்த தகவலா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். பட் நண்பர்களுடைய அலுவலகத்தில் ஐடி ரைடு நடந்தது. சில மணி நேரங்கள் கிட்ட, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட நடந்தது. இப்போ இந்த ரைடு நடந்ததுக்கு உண்டான பின்னணி காரணங்கள் என்ன? இல்லை, முக்கியமாக இது இப்போ நடக்கிற ரைடு எல்லாம் வருமானத்துறையோ இல்லாட்டி தேர்தல் கமிஷனுடைய பறக்கும் படையோ பண்ணுதுன்னு சொன்னால் அவர்கள் தேர்தலில் பணத்தை கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. அதாவது கடந்த ஒரு 2 வாரம் முன்னாடி ஜூனியர் விகடனில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 234 தொகுதிகளிலும் 25லேருந்து 30 ஸ்வீட் பாக்ஸுகள் கோடிங்கிறத அவங்க யூஸ் பண்ணுற கோட்வேர்ட். ஸோ இது ஒரு தொகுதியிலையும் அனுப்பி அதையும் 10 பேர் வீட்டில் 15 பேர் 2 ஸ்வீட் பாக்ஸ் என 15 பேர் வீட்டில் பிரித்து வச்சுருக்காங்க. இதை தாண்டி
இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதியை சின்னு பிரித்து வச்சுருக்காங்க. சிக்கு 30 சி தலைமையிலிருந்து வருது, 20 ஸ்வீட் பாக்ஸுகள் வேட்பாளர் இறக்கணும். ஸோ 50 சி ஒரு தொகுதிக்கு அப்படின்னு அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது தொகுதி செலவுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கறது, 3வது மக்களுக்கு கொடுக்கறது. பி தொகுதின்னு சொன்னால் 100 சி போட்டி இன்னும் கடுமையாக இருக்கிறது. வெரி வெரி ஹெவி போட்டின்னா அது எவ்வளோ வேணால் லிமிட்டே இல்லாமல் 200 தாண்டி கூட போகலாம். வில்லிவாக்கம் போன்ற தொகுதிகள் அந்த லெவலில் வந்துடும். ஸோ இப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விவிஐபி தொகுதி. ஏன்னா ஒரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்பார். அவர் வந்து அதாவது எப்படி இப்போ கொங்கு பெல்ட்டில் வந்து சேலம்னா எடப்பாடி, கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்திற்கு ஒரு தலைவரை கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்திலே உருவாக்கிட்டாங்க. கோயம்புத்தூர்னா வேலுமணி, சேலம்னா எடப்பாடி, நாமக்கல்ல தங்கமணி. எப்படி இவங்க உருவானதுக்கு பிறகு அங்கே திமுகவிலேயே எழுந்துக்க முடியல. ஸோ இப்போ கரூரில் அப்படி எழுந்தது 1க்கு 2 பேராக விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் வந்தாங்க. 2011 தேர்தலில் செந்தில் பாலாஜி தோற்றார். அங்கே கேசி பழனிசாமின்னு சொல்லிட்டு பெரிய வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து திமுகவில் இது பண்ணவர், அவர் ஜெயிச்சார், இவர் தோத்தார். ஆனால் அதுக்கப்புறம் மீண்டும் இவர் எழுந்து 2016 ஜெயிச்சிட்டு வரார். பட் பார்த்த ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இவர் டிடிவிட்ட போயிட்டு திமுகவுக்கு வந்துட்டார். ஸோ இவருடைய கடும் உழைப்பு, அதாவது செந்தில் பாலாஜி ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவதில் மிக திறமைசாலி. அதாவது 2011 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கே முக்கியமான காரணம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு நெரேட்டிவ் போயிட்டு இருந்தது. 9ல் ஒரு 6 கூட்டம் போட்டாங்க. திருச்சியில் 1, கோயம்புத்தூரில் 1, மதுரையில் 1ன்னு. அப்படி போட்டிங்கன்னா அடுத்த 1 கிலோமீட்டருக்கு ஆட்களாக இருக்கிற மாதிரி ஒரு மக்கள் வெள்ளத்தை கூட்டினதில் அவருக்கு மிக முக்கியமான பதவிகள் செந்தில் பாலாஜி. திருச்சி மாநாடு இதெல்லாம் போட்டதில் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்புகள். அதில் இத்தனை பஸ்ஸை கூப்பிட்டு கொண்டு வந்து, அதாவது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சேலத்தை முத்துசாமி வந்து அந்த பீரியட்லேயே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து, அந்த மாதிரி அந்த பெல்ட் ஃபுல்லாக ப்ரைவேட் பஸ்ஸஸ் அதிகம், அவங்கள பிடிச்சி இவர் கூட்டினதில் இவருக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவே கொடுத்தாங்க அப்புறமாக. ஸோ இது எல்லாம் பண்ண உடனே உங்களுக்கு 2016 தேர்தலில் 2 தொகுதிகள் தேர்தலே கவுண்டர்மெண்ட் ஆச்சு. ஒன்று அரவக்குறிச்சி, இன்னொன்று தஞ்சாவூர். எதிர்கட்சியாக இருந்த திமுக சார்பாக பண விநியோகம் நடந்ததுன்னு. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் மீண்டும் 2019 வேலூரில் போச்சு. இப்போ இவர் கரூரில் விஜயபாஸ்கர் போன முறை செந்தில் பாலாஜிட்ட தோத்துட்டார். ஆனால் அதன் பிறகு இந்த 5 வருஷமாக கடுமையான உழைப்பு தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் செஞ்சுருக்காரு. அவருடைய பின்புலம் என்னங்கிறதுக்குள்ளே நம்ம போகாமல் மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செஞ்சுருக்காரு. இந்த முறை அடுத்த 2 நாட்களில் கரூருடைய அந்த தாவேகா மீட்டிங்குடைய ஸ்டாம்பீடை பற்றிய சிபிஐ அறிக்கை இன்னும் 2 நாட்களில் வரும்னு வருது. ஸோ இதில் இவருக்கு சதி பின்பாடு இருந்தால் இங்கே ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கோயம்புத்தூர் போகலான்னு பார்க்குறாரு. ஸோ இதை திமுககாரங்க என்ன சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் அவர் போய் அந்த பெல்ட் அப்படியே வளர்ப்பார். இங்கே 4 தான் இந்த மாவட்டத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் 10 கொங்கு பெல்ட். அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி கோவை தெற்கு. சென்ற முறை கமலஹாசன் தோற்ற தொகுதி. வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சது. வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சது 3000 ஓட்டில் தான். ஆனால் கமலஹாசன் எடுத்தது அதை விட ஒரு 3000 ஓட்டு கம்மியில் காங்கிரஸ் எடுத்தது. என்னன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு அங்கிருந்த முஸ்லீம்கள் மொத்தமாக போட்டாங்க, இவருக்கு கிறிஸ்தவர்கள். கிட்டத்தட்ட 47,000 ஓட்டு கோவை தெற்கில் சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது. அது பிஜேபி அதிமுகவுக்கு போகாது, அது தன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வச்சு தான் இவர் இதை தேர்ந்தெடுத்தார். ஆனாலும் கோவை திமுகவை நம்பாமல் 18 பேரை சுயேட்சையாக போட்டார். இது எலெக்ஷன் ஆரம்ப காலத்தில் கரூர்லேயும் தன் செல்வாக்கை காட்டுறேன்னு கிட்டத்தட்ட 60 பட்டி போட்டார். அதாவது ஷெட்டு போட்டு மக்களை தினம் கொண்டு போய் உட்கார வச்சு 250 பேரை மற்றவங்க கூட்டத்துக்கு போகாமல் அந்த 25 நாளும் சாப்பாடு பிரியாணி இது போகிறப்ப 500 ரூபா கொடுத்து அனுப்புறதுன்னு. இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பண்ணதை கரூரில் பண்ணுறப்ப கோயில் இடத்துலலாம் இருக்குதுன்னு வீடியோ எடுத்து போட கரூரில் அது முடிக்கப்பட்டது. ஆனால் முந்தா நேற்றுக்கு திருப்பி கோவை தெற்கில் பண்ணியிருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு இடத்த பட்டி போட்டு கிட்டத்தட்ட ஃபுல் ஃபேனு கூலாக இருக்கிற ஃபால் சீலிங் எல்லாம் போட்டு பண்ணுறதுன்னா அதுக்கே பெரிய செலவாகும். அதில் தினம் 200 பேருக்குன்னா ஸோ இப்படி பணம் இறைகிறது. இதெல்லாம் எங்கே வச்சுருக்காரு? ஏன்னா கண்டிப்பாக அவர் வச்சிருக்க மாட்டார்னு தெரியும். அவரோட வீட்லேயும் தானே ரைடு நடந்தது. அவரோட வீட்லேயும் தானே இல்லை சார், அப்போல்லாம் எதுவும் கிடைக்கலங்கிறதுனால தான் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் 2 கொங்கு மெஸ்ஸு, சக்தி மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் 3வது சங்கர் ஆனந்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்ட்ராக்டர்.
அவருடைய புகழை சொல்லணும்னு சொன்னால் 2022 ஒரு 4 பெரிய ரோடுகள் போடப்பட்டதாக 4 கோடி ரூபா எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்தெல்லாம் வீடியோ எடுத்து அங்கே ரோடே போடாத ரோட்டுக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கள உங்களுக்கு சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யாரையுமே இது வரைக்கும் இது பண்ணல. இவர் சங்கர் ஆனந்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற கம்பெனி. ஸோ இந்த 4 பேரையும் இப்போ நேற்று 3 பேருடைய அலுவலகம் மற்றும் வீடுகளில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெரிதாக எதுவும் பிடிபட்டதாக தகவல்கள் வரவில்லை. ஏன்னா இது நம்ம சேகர் பாபு இதுலையாவது டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் பிடிச்சதுன்னு வந்திருக்கு. இதில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கரூரில் புகழூர் சர்க்கரை ஆலை, வால்காட்டு புதூர் என்ற 4 இடங்களில் சாலை அமைக்கலாமே ரோடு போட்டதாக பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக கரூர் கோட்ட பொறியாளர் சத்யபாமா உட்பட 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே சங்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கப்புறம் 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிவிஎஸ்சி கேஸ் போட்டு மாட்டியிருந்தால் இடி உள்ளே வந்துடும்னு போடாமலேயே அப்படியே அமுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இடி உள்ளே வந்து ரெய்டு பண்ணதுக்கு டாஸ்மாக் போன்ற விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் கடுமையாக வார்னிங் பண்ணிடுச்சு. உங்களுடைய இதை தாண்டி போயிட்டீங்கன்னு. அதனால இடியை நிறுத்தி எலெக்ஷன் டயத்தில் எளிதாக இது போக முடியும். இப்போ இன்னொரு நியூஸ் வருது. என்னன்னு சொன்னால் வேறு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடைசியாக என்று போன வாரம் ஒரு 50,000 தங்க காசுகள் 1 கிராம் காசுகள் என 10 கடைகளுக்கு ஒரு கடைக்கு 1 கிலோன்னு சொல்லிட்டு சென்னையில் 3 கடை, கோயம்புத்தூரில் 2 கடை, திருச்சியில் 2 கடை, கொச்சினில் 1-2, ஹைதராபாத்லன்னு சொல்லி 50,000 காசுகள் 2 பேர் கொண்ட ஓட்டு இருந்தால் ஒரு வீட்டுக்கு 1 கிராம் காசு என்பதாக கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 40,000 காசு வந்துருச்சு. நம்ம தான் நேற்றுங்க பத்திரிகையாளர் மற்ற வண்டத்தில் இதெல்லாம் வந்திருக்குங்கிறாங்க. இப்பொழுது கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் அவரை எதிர்த்து அங்கே அதிமுகவின் மாவட்ட செயலாளர் ரமன் அர்ஜுன் நிற்கிறார். ஸோ அவங்க ஆதாரங்களை எடுத்து இதையெல்லாம் கொடுத்தால் 30% வாய்ப்பு, ஆதாரங்கள் கிடைத்தால் பணம் கொடுக்கறதையோ, பட்டி ஏற்கனவே 8 பட்டியை முந்தானத்து இப்போ எடுத்ததாக தினமலரில் ஃபோட்டோவோடு போட்டிருக்காங்க. இதை தாண்டி ஏன்னா வீட்டில் போய் இதிலெல்லாம் ஏதோ கிஃப்ட் சின்ன கிஃப்டை ராத்திரியில் இதில் போய் போயிட்டாங்களா, கொரியர் மாதிரி வந்து போட்டு போயிருக்காங்களா, இதெல்லாமும் பேப்பரில் வந்த செய்தி தான். ஸோ இதற்கெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் இருந்தால் எப்படி வந்து 2016 அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் தள்ளி வைக்கப்பட்டதோ அதுபோல் 2019 வேலூர் கதிரானந்த் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அது மாதிரி இந்த முறை இதுவும் தள்ளி வைக்கலாம். பட் பத்திரிகையில் வெளியில் எதுவும் வரல அங்கே பிடிச்சதாக. சேகர் பாபு வீட்டில் வந்து மகன்கள் வீடு கம்பெனிகளில் பண்ணிவிட்டு திருப்பி 2 நாள் கழித்து வந்திருக்காங்க. ஏன்னா சில நேரங்களில் கிடைச்ச தகவல் ஆதாரத்தோடு இருக்கும். ஆனால் எங்கே வச்சாங்கன்னு கரெக்டான நாட்டு கிடச்சிருக்காங்க. அது உங்களுக்கு நம்ம துரைமுருகன் இதில் தெளிவாக பணம் இருக்குன்ட்டாங்க. போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெய்டு பண்ணுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. திருப்பி ஃபோன் பண்ணால் சார் கண்டிப்பாக இருக்குது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, சார் யாரோ செந்துரை சீனிவாசனா சார் அங்கே போகணும் சார் அப்படின்னு ஒன்று அவருடைய சிமெண்ட் கோல்டில் பார்த்தா 200 ரூபா கட்டாக 13.5 கோடி பக்கத்துலேயே பூத் ஸ்லிப்பு 2000 கவர், அதை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த முறை அது மாதிரி ஏதாவது கிடச்சி பண்ணினாங்கன்னா கோவை தெற்கு எலெக்ஷனே கூட கவுண்டர்மேண்ட் ஆகி தனியாக இடைத்தேர்தல் நடக்கலாம் என்று அங்கிருந்து தகவல்கள் வருகிறது. ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பணம் வந்து எதுவும் கிடைக்கல. வந்துள்ள தகவல்கள் தினமலர் உட்பட எல்லா பத்திரிகைகளும் எனக்கும் உள்ளே இருந்து எதுவும் தெரிய வரல. பட் சங்கர் இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் நோண்டுனா அந்த 100 கோடி கான்ட்ராக்ட் அதெல்லாம் வச்சு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். பட் எஃப்ஐஆர் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் KN நேரு பேரில் எஃப்ஐஆர் போடலை. அதிமுக அமைச்சராக இருந்த இவர் அந்த சி விஜயபாஸ்கர் மேலே இருந்த கேஸை இவங்களுக்காக க்ளோஸ் பண்ணாங்க. வேல்ஸும் அது சபரீசனுக்கு நோக்கி போகுதுன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். ஸோ எஃப்ஐஆர் இல்லாமல் இடி உள்ளே வர முடியாது. ஸோ இதில் வேறு ஆதாரங்கள் கிடைத்தால் அதை வச்சு நாளைக்கு அனுப்பிச்சு பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ
அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164